தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்வர்ப் ஆஃப் மேனர். அட்வர்ப்பில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்வர்ப் ஆஃப் மேனர். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்கலைன்னா அதை பாருங்கள். நம்ம சேனலில் தமிழ் வழியாக நம்ம தாய்மொழி தமிழ் வழியாக வீடியோஸ் போடுறனால எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவு அல்ல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னா என்னங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இட் எக்ஸ்பிரஸ் த மேனர் ஆஃப் அன் ஆக்ஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஹவு. ஒரு ஆக்ஷனை குறிக்குது. எப்படிப்பட்ட ஆக்ஷன்னா ஹவு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்காக வர ஆன்சர் தான் அட்வர்ப் ஆஃப் மேனர். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எப்படி பேசினாங்க, எப்படி ஓடுனாங்க, எப்படி ட்ரா பண்ணாங்க, எப்படி டான்ஸ் பண்ணாங்க. ஹவுனா நம்ம தமிழில் எப்படின்னு கேட்போம். ஸோ எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வர்றது எல்லாமே அட்வர்ப் ஆஃப் மேனர். அதில் நிறைய வேர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் இதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். பேட்லி, பிரேவ்லி, குயிக்லி, ஸ்லோலி, ஈஸிலி, சாஃப்ட்லி, ஹார்ட், சாஃப்ட், வெல். இது போக இன்னும் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. எப்படி பண்ணினாங்க, ஸோ அந்த இடத்துல அவங்க பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சராக நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க, ஸ்லோவாக பண்ணாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க அப்படி நம்ம நிறைய ஆன்சர்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்படி வர எல்லா ஆன்சர்ஸுமே அட்வர்ப் ஆஃப் மேனரில் தான் வரும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கும்போது அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ அட்வர்ப் இதில் என்ன அட்வர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இப்படி க்ளூவேர்டை வச்சே சொல்லிடலாம் அட்வர்ப் ஆஃப் மேனர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. இப்போ இன்னும் ஒரு கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக புரியும். How is she writing? She is writing carefully. அவள் எப்படி எழுதுகிறா? அவள் கேர்ஃபுல்லாக. ஒரு சில கிட்ஸ் எழுதும் போதே என்ன நோட்டில் இருக்குது என்னென்னே பார்க்காம கடன்னு ஸ்பீடாக எழுதுவாங்க. ஒரு சில கிட்ஸ் அப்படியே கரெக்டாக கேர்ஃபுல்லாக எழுதுவாங்க. She is writing carefully. How is he working? அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான்? He is working slowly. அவன் ரொம்ப மெதுவாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம கேட்குற கொஸ்டினில் ஹவ் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அதுக்கு நம்ம சொல்ல போகிற ஆன்சர்ஸ் எப்போவுமே நம்ம ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு தான், ஆக்ஷனை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு தான் அட்வர்ப் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அட்வர்ப்லேயே நிறையா கைண்ட்ஸ் இருக்குங்கிறது பார்த்தோம். இதில் இப்போ ஸ்லோலி, கேர்ஃபுல்லி இப்படிலாம் வர்றது நம்ம எதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம், எப்படி அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான். ஸோ இப்படி எப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் அட்வர்ப் ஆஃப் மேனர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ.